வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து எத்திரிக் வெப்பன். எத்திரிக் வெப்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சாதாரணமான ஆயுதம் வந்து இது கிடையாது. அதாவது நம்ம இப்போ அருவா, வாள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உள்ள ஆயுதம் வந்து இது கிடையாது. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சூட்சம பாடி, அதாவது சப்டில் பாடியில் உள்ள ஒரு எத்திரிக் வெப்பன் அந்த ஃபீல்டு வந்து நம்ம போடணும். அதாவது நம்ம சப்டில் பாடிக்கு வந்து ஒரு ஃபீல்டு வந்து போடணும். அந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து போடணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றலா வந்து உருவாக்குற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்திரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம் உடலை வந்து சுத்தி இருக்கிற ஒரு விதமான ஒரு ஆற்றல். இதுதான் வந்து என்னன்னா பிராணமய கோஷம் அல்லது சூட்சம சக்தி படலம் அப்படிங்கிறத வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ வெப்பன் அப்படின்னு சொன்னா அதுல வந்து தாக்கும். நம்ம பேசிக்கலா நீங்க வந்து மேல டைமென்ஷன் போக போக ரொம்ப ரொம்ப உங்களை வந்து நிறைய கெட்ட சக்திகள் வந்து உங்களை வந்து தாக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த வெப்பன் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த வெப்பன் வந்து நீங்க வந்து எப்படி வந்து உங்களுடைய இது வந்து எதை தாக்கும் அப்படின்னா, இது வந்து பிசிக்கலை விட அதையும் உள்ள சூட்சம உடல், அதாவது சப்டில் பாடியை வந்து இது வந்து அட்டாக் பண்ணும். அதை அட்டாக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ண வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆயுதம் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். இருந்தாதான் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் வந்து உங்களுக்குள்ள வந்து புகுறாது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு இது. ஸோ புகுறாம இருக்கிறதுக்காண்டி நம்ம பலவிதமான ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து நம்மளுக்கு வந்து போடணும். அப்ப எப்படின்னா, இப்போ ஒரு கத்தி, நம்ம வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கர்ம கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கயிறு, அப்புறம் பிணைப்பு, இது எல்லாமே நம்மளை சுத்தி யாராவது போட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வெப்பன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை வெட்டி விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இந்த இப்போ அது வந்து இப்போ ஒரு சக்தி அம்பு, சரிங்களா? அம்பை வந்து என்னால வந்து வச்சிருக்கிற முடியும், இல்ல சக்கரத்தை வந்து வச்சிருக்கிற முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இதை தாக்குறதுக்கு வந்து யாராவது வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெகட்டிவ் அட்டாக் இல்ல சைக்கிக் அட்டாக் ஏதாவது வந்ததுன்னா, இத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஆற்றல் இருந்துச்சு, இப்போ ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு, அதாவது இது வந்து கண்ணுக்கு தெரியாத நடக்கிறது. ஸோ ஏதாவது வந்து நம்மளை வந்து தாக்க வரும்போது என்ன அப்படின்னா, அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து நிறையா நம்ம வந்து ஷீல்டு வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும். ஒரு விதமான ஒரு கேடயம் வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருக்கணும். அந்த கேடயம் தான் நம்மளோட ஆறாவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாக்கும். அதாவது தந்திர மந்திர சாதங்கள்ல வந்து ஒரு விதமான மாய குண்டங்கள், இல்ல வந்து திரிசூலம், பாசம், இது எல்லாமே வந்து நம் சப்டில் பெயின்ல வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து யூஸ் பண்ண வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கணும் நம்ம. சரிங்களா? இப்ப ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளை தாக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதை வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்மளுக்குள்ள போய் வந்து தாக்காது உங்களுக்கு. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது மற்ற மாதிரி வெளியே வந்து வாள் எடுக்கிறது, அருவாளை எடுக்கிறது, கத்தி எடுக்கிறது வந்து கிடையாது. ஸோ நம்மளோட தியானமும் நம்மளோட மந்திர சக்தி, எந்திர சக்தி மூலமா நம்ம வந்து ஒரு எனர்ஜி ஃபார்மா வந்து நம்ம வந்து உருவாக்கி இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்க கையில வந்து ஒரு வாள் உருவாக்கி வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கெட்ட சக்திகள் வந்து வரும்போது உங்களை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த வாள் வந்து எனர்ஜி ரூபத்துல வந்து நீங்க வந்து உருவாக்கி வந்து வச்சுக்கணும். சரிங்களா? இதை தான் வந்து நிறைய யோகிக் அண்ட் தந்திரிக் பிராக்டிஷனல் வந்து இதை வந்து விஷுவலைசேஷன் பண்ணுவாங்க. அதாவது மந்த்ரா மூலமா இது வந்து பண்ணுவாங்க. மந்த்ரா மூலமா பண்ணி ஒரு விதமான எனர்ஜி ஃபார்மை வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த வெப்பனை வந்து அவங்க வந்து உருவாக்கிடுவாங்க. எனர்ஜியா வந்து அவங்க வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. இது வந்து கண்ணுக்கு வந்து தெரியாது. ஆனா ஆறாவில் வந்து இது வந்து உணரப்படும். எப்படி வந்து உணரப்படும் அப்படின்னா, இப்ப ஏதாவது கர்ம வினை, அதாவது நெகட்டிவ் கார்மிக் கார்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை வெட்டுறதுக்கோ, இல்ல அந்த பீடைகள் ஏதாவது நம்மளை பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றுறதுக்கோ, இல்ல வந்து ஏதாவது வந்து தாக்க வருது அப்படின்னு சொன்னா நம்ம இதை வந்து எதை வச்சுன்னா,
இப்போ இப்ப நம்ம சக்கரம் வச்சிருக்கிறோம், இல்ல வந்து திரிசூலம் வச்சிருக்கிறோம், இல்ல வஜ்ரம் ஏதாவது வச்சிருக்கிறோம். இந்த எனர்ஜி ஃபார்ம்ல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க வந்து வச்சு வச்சு எடுக்கலாம். சரிங்களா? ஸோ எடுக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எனர்ஜி ஃபார்ம்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அத வந்து நீங்க வந்து கட் பண்ணிடலாம். சரிங்களா? இது ஒரு வகையான சைக்கிக் டிஃபென்ஸ் மற்றும் எனர்ஜி ஆப்பரேஷன்ல வந்து இது வந்து பயன்படும். இது வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வால் நீங்க வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இப்போ நம்ம பேசிக்கலா வலது கையில தான் வந்து வால் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வலது கையில வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு லைட் உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ற மாதிரி நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வால் வடிவம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இது வந்து எப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கூட வந்து சொல்லியிருந்தார். அதாவது அவங்க வந்து அந்த வேலே வந்து அவங்க கையில வந்து இருக்கிறாப்புல வந்து உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடைக்கும், நம்மளுக்கு உணர்வோம் நம்ம. நீங்க தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, இந்த கையில வந்து நம்மளுக்கு அந்த எனர்ஜி ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த எனர்ஜி ஃபார்ம்ல வந்து நீங்க தெரிய வரும்போது அதை வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இப்ப ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து நிறைய படிக்கும் போதோ, இல்ல தியானம் மூலமாகவோ, இல்ல தாந்திரிக் பிராக்டிஸ் பண்ணும் போதோ, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஃபார்ம் வாளோ, இல்ல கத்தியோ, இல்ல வந்து சூலாயுதமோ, இல்ல கேடயமோ அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ண வந்து நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு நிறைய பீஜ மந்திரங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல இது வந்து உங்களை சுத்தி வந்து உருவாக்கி வச்சிரும். உருவாக்கிரும். ஏதாவது வந்து தாக்க வரும்போதும் நீங்க அந்த சக்தி வந்து அதை வந்து தடுத்துரும், இல்ல வெட்டி விட்டுரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதாவது இது வந்து சில நேரத்துக்கு உடம்பையும் வந்து அட்டாக் பண்ணும். அதனாலதான் உடற்கட்டு மந்திரம், எந்த ஒரு மந்திரம் நீங்க வந்து உச்சாடனம் பண்ணும்போது, நான் பல நாள் வந்து தெரியாம பண்ணி நிறைய உடல் உபாதைகள் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் வந்து ரொம்ப வந்து பட்டேன். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு லாஸ்டா வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் கட்டு எந்த ஒரு மந்திரம் போடுறதுக்கு முன்னக்கூட்டியும் மந்திரம் உச்சாடனம் பண்றதுக்கு முன்னக்கூட்டியும் அந்த உடல் கட்டு மந்திரம் ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து போடணும். ஸோ அதையும் தாண்டி நீங்க ரொம்ப நாள் வந்து போக 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 என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது வெப்பன்ஸ் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும். வாளோ இல்ல வந்து உங்களுக்கு எது வந்து இப்போ வேலோ இல்ல சூலமோ ஏதோ ஒண்ண வந்து நீங்க வந்து தக்க வச்சுக்கணும். அப்படி தக்க வச்சாதான் உங்களுடைய சூட்சும உடலை வந்து அது வந்து அட்டாக் பண்ணாம இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்டில் பாடியை வந்து சிதைச்சிரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். கண்ணுக்கு தெரியாம இப்ப சில பேர் வந்து நம்மகிட்ட பொறாமையிலையும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மகிட்ட வந்து கட்டு போடுறேன், கயிறு வச்சு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வகையான ஏதாவது ஒன்னோ இல்ல நிறைய கூட எடுத்திருக்கலாம். நீங்க வாள் எடுக்கலாம், இல்ல வந்து சூலம் எடுக்கலாம், இல்ல வேல் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். இப்ப எனக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டம் ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூலம் அப்படிங்கிறதான் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே வந்து சூலம் வரும். ஏன் அப்படின்னா ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து போடுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூலம் தான் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூலம் வந்து என்னை விட்டு போறாப்புல ஒரு 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 காலகட்டம் வந்து வந்துச்சு. அதாவது அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு சம்திங் ராங் ஆயிருச்சு. ஸோ நான் அது 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 வந்து அ எனக்கு வந்து போயிருச்சு. என் கைய விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. ஸோ எப்படி நம்ம வந்து இத மிஸ் பண்ணோம்? நம்மட்ட இருக்கிறத வந்து நம்ம எப்படி மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தபோது, அதை திருப்பி நான் வந்து எடுத்தேன் நானு. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நான் வந்து பண்ணேன். ஏன்னா, அத குடுத்ததை வந்து தொலைச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து வந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, அத திருப்பி வந்து எடுக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா, அது எடுக்கும்போது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றேன்ல, நம்மள வந்து ரொம்ப லெவல் வந்து யாராவது துன்பப்படுத்துனாங்கன்னா, கடவுள் வந்து நம்ம கரெக்ட்டா இருந்தோம் அப்டின்னா, கடவுள் வந்து நெறைய கிஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து குடுப்பாரு. ஸோ, நம்ம இந்த சப்டில் பாடி, இந்த சூட்சும உடல்ல தான் வந்து நம்மள வந்து அட்டாக் பண்றாங்க, கண்ணுக்கு தெரியாததுங்க அப்டின்னு சொல்லிட்டு வரும்போது, என்ன என்ன பண்ணுச்சு அப்டின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நான் அதுக்கப்புறம் தான் வந்து அ வாள் வாங்குனேன் நானு. அப்புறம் தான் வேல் வாங்குனேன். அது அப்டியே வரும். அந்த காலங்கள் வந்து எடுத்தோனே பண்ண மாட்டேன் நானு. எனக்கா வந்து
தோணும் அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 3 இதுவுமே நான் வந்து வச்சிருக்கிறேன் நானு. ஸோ எனக்கே ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கும். இடையில வந்து சக்கரம் உடைய மந்திரம்ஸ்லாம் வந்து ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ரொம்ப யாரோ வந்து ரொம்ப ஒரு பொறாமையில வந்து நம்மள தாக்க போறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து எச்சரிக்கும். இந்த 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 ஆராஸ்ல தாக்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. ஸோ பேசிக்கலா எனக்கு ஸ்டார்ட்டிங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த இந்த இது வந்து நான் இந்த இந்த இது போட்டதே வந்து நான் வந்து என்ன அறியாமல் தான் நான் வந்து போட்டேன். அப்பலாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுவே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெர்காபிக் ஃபீல்டு. இது ஒரு புரொடெக்ஷன்ஸ்காண்டி தான். ஸோ கடவுள் வந்து எனக்கு எப்பமோ வந்து சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. பட் எனக்கு அந்த அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு இல்லல்ல. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அது கிடைக்க கிடைக்க தான் நம்மளுக்கு நம்மளே அதாவது நம்ம சில நேரம் வந்து செஞ்சுருவோம் நம்ம. எதுக்கு செய்றோம்னே தெரியாது செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் தான் யோசிக்கும்போது பார்த்தா, கடவுள் வந்து இதுக்காண்டி தான் நம்மளுக்கு நான் வேற ஏதோ டாட்டூ போடணும்னு போய் டக்குன்னு இத போட்டு வந்தேன். அப்புறமும் நான் பல நாள் வந்து யோசிப்பேன். நம்ம எதுக்கு சம்மந்தம் இல்லாம இத போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா, இந்த இதுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அதாவது இதுல நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ட்ரையாங்கிள்ஸோட இதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவசக்தி சங்கமம் தான் வந்து ட்ரையாங்கிளோட ஒரு அர்த்தமா வந்து இருக்கும். அப்ப வந்து சிவன் வந்து புருஷ சத்துவம் அக்கினி மேலே எழும்புறது, சக்தி வந்து கீழ்த்தன்மையில உள்ளது நீர். சரிங்களா? அப்ப 2ம் வந்து பேலன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட இதுவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 பாயிண்ட் ஸ்டார்ஸ் மாரி வந்து இது வந்து இருக்கும். அப்போ இது வந்து உள்தன்மையில நெறைய பேர் வந்து இத பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த 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 மெர்காபிக் ஃபீல்டுக்குள்ள இருந்து நம்ம வந்து தியானம் பண்ணும்போது, அது சுழன்றம்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பவர் அதுக்கு ஒரு தனி இதே இருக்குது இந்த மெர்காபிக் ஃபீல்டு பத்தி. அப்போ என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஒரு உயர்ந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான். அப்போ கீழ இருக்கிறதே வந்து பூமி தத்துவம். மேல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மெட்டீரியல் லைஃப். அதாவது கீழ் ட்ரையாங்கிள்ஸ் வந்து மெட்டீரியல் லைஃப். மேல் ட்ரையாங்கிள் தான் வந்து ஹையர் கான்ஷியஸ்னஸ் வந்து நம்ம வந்து போறதுக்கு. ஸோ அப்ப 2யும் வந்து இணைக்கிறோம். ஸ்டார் போடுறோம்ல. ஸோ வந்து இணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே என்ன அப்படின்னா, அந்த யூனியன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து வரும். அப்போ இந்த சின்னம் இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எனர்ஜெட்டிக் ஜாமெட்ரி இதெல்லாம் வந்து ஒரு ஜாமெட்ரி தான். ஏன் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஃபீல்டு வந்து இது வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இத பத்தி வந்து நான் ஏற்கனவே ஒரு மெர்காபிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் வந்து இப்போ வந்து முக்கியம். அப்போ நீங்க எந்த விதமான ஒரு சாதனாஸ் நீங்க ஆரம்பிச்சாலும் சரி, மெடிடேஷன் ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க வந்து போகும்போது நெறைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நெறைய கெட்ட சக்திகள் வந்து உங்கள வந்து அட்டாக் பண்றதுக்கு வரும். அந்த இதுல இருந்து தான் வந்து நீங்க தாக்கணும். நீங்க ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு போணும். ஏன்னா, அது அது அவங்களுக்கு வந்து உங்கள சென்ஸ் பண்ணிருவாங்க. நீங்க மேல மேல போறக்கூடிய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்ஸ் பண்ணோனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள வந்து அட்டாக் பண்றதுக்கு வரும். ஸோ உடல்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம உடல்ல வந்து தெரிஞ்சா தான் நம்ம உடல்ல ரியாக்ட் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சுருவோம். ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப சரி ஓகே. அப்போ உடலோட இது வரும்போதே நம்ம வந்து அதுக்கு வந்து அப்புறம் அது அலர்ட் ஆயிருவோம் நம்ம. ஐயோ! என்ன பண்ணுதோ! அப்ப ஏதோ பண்ணும். அப்புறம் உடல் கட்டு மந்திரம் வந்து போட்டோம். ஆனால் அந்த சூட்சும உடல்லயும் அந்த சப்டில் பாடிக்குள்ள இவங்க தாக்கும்போது நம்ம ஆறாக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்னா நெறைய வேவ் பார்ப்பாங்க. சரிங்களா? நான் அதுலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ வேவ் பார்க்கறது, அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்க வந்துருவோம். ஏன் அப்படின்னா, அத எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ பெட்டர் வந்து அந்த ஹோல் வந்து விழாம, இவங்க வந்து அத தாக்காம, இல்ல இவங்க கெட்டாம இருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து நீங்க வந்து இது வந்து ஆரம்பத்துல வந்து பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாங்கலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அடிபட்டு எல்லாம் வந்து வந்திருக்கிறோம். பட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஹையர் கான்ஷியஸ் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வேட்கை இருக்கிறவங்க வந்து இதப்படி நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நெறைய இதுல இருந்து தப்பிக்கலாம் நீங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்கலாம் அடிபட்டு இப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா, இவ்ளோ அடிபடுவோம் நம்ம. ஸோ நீங்க அதெல்லாம் தப்பீங்க நீங்க அப்படிலாம். நீங்க முதலே பண்ணிருங்க. நீங்க முதலே உடற்கட்டு மந்திரம் போட்டுருங்க. ஒரு மந்திரம் படிக்க முன்னாடியே உடற்கட்டு பண்ணிக்கோங்க. இந்த சப்டில்க்குனா வந்து ஒரு புரொடெக்ஷன் ஷீல்டு வந்து உங்களுக்கு போட்டுக்கோங்க. எப்பவும் ஒரு புரொடெக்ஷன் ஸ்குல்ல போட்டுக்கோங்க. அதையும் தாண்டி தான் வந்து இந்த எத்திரிக் வெப்பன்ஸ வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன் வந்து வெப்பன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை தற்காத்துக்கிறதுக்காண்டி. யாரைன்னா இப்ப வெளியில
இது கிடையாது. உங்களுக்குள்ள உள்ள சூட்சும உடல், அந்த சப்டில் பாடிக்குள்ள அவங்க வந்து தாக்க வரும்போது, உங்க ஆயுதம் இருந்தால் தான் நீங்க வந்து அவங்கட்ட வந்து புரொடெக்ட் பண்ண முடியும். அவங்கட்ட இருந்து நீங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். ஸோ, நீங்க உங்களுக்கே தெரியும் எந்த மாரி ஆயுதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மெடிடேட் பண்ண பண்ண உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம் நீங்க. அது எனக்கெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தான் வந்து தெரிஞ்சது. சூலம், வேல், அப்புறம் வாள் அப்படிங்கிற மாரி தான் ரொம்ப வந்துட்டே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, வெளியே யோசித்துட்டே இருப்போம். "என்னடா, என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இந்த உங்களுடைய அந்த சப்டில் பாடிய பாதுகாக்கிறதுக்காண்டி, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆயுதத்தை நீங்கள் வைத்திருக்கணும் அப்படிங்கிறத அது உணர்த்திக்கிட்டே வந்து இருக்கும். நம்ம தான் முதல்ல எல்லாத்தையும் வெளிய தானே பார்ப்போம். உள்தன்மையில் பார்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்ல. ஸோ அது புரிஞ்சா தான் வந்து இந்த மாரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். தேங்க் யூ.